ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு வில் எட்டர்னல் அனிமோட செகண்ட் எபிசோட பத்தி பார்க்க போறோம். போன எபிசோடோட எண்டிங்ல சீனியர் பிரதர் எல்லாம் அந்த ஸ்பிரிட் ஃபுட்ட வெட்டு வெட்டுன்னு வெட்டுறத நம்ம ஹீரோ பார்த்துட்டுருப்போம். அத அங்க இருந்த சீனியர் பிரதரும் பார்த்துட்டுருப்பாரு. இப்ப அதிலிருந்து தான் ஸ்டோரி கன்டின்யூ ஆகுது. சீனியர் பிரதர் இதுவே எனக்கு போதும். இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. டேய் எல்டருக்காக வச்சிருந்த 1000 வருஷம் பழமையான ஸ்பிரிச்சுவல் சாப்பாடுங்க எல்லாத்தையும் நீ சாப்பிட்டா இப்ப நீ நம்மள ஒருத்தன்டா. அதனால இத பத்தி வேற யாருகிட்டனா சொல்லுவேன். சீனியே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இத பத்தி நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை சாப்பிட்றதெல்லாம் ஒரு சீக்ரெட்டாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ இப்ப கல்டிவேஷன் தானே பண்ணிட்டு இருக்க. அதனால இது உன்னுடைய கல்டிவேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி நான் உனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டோட சைடு பார்ட்டை சாப்பிடணும், மெயின் ஸ்ட்ரீமா கிடையாது. அதே மாதிரி எலும்புகளை விட்டுட்டு வெறும் கறியை மட்டும் சாப்பிடணும். அப்புறம் தண்ணியை கலந்து பாதி கப் அளவுக்கு இதை சாப்பிடணும். ஆனா இதுல இன்னொரு விஷயத்த நான் சேர்க்க விரும்புறேன். அது என்னன்னா டீப் பவுல் ரைஸ இதுல ஆட் பண்ணல. ஆமாண்டா இவன் சொல்றதும் சரிதான். நீ ரொம்ப அற்புதமா சொன்ன. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே இந்த ஐடியா ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி நீ இப்ப ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை சாப்பிட்டதுனால நம்மளுடைய ஃபேமிலியில நீயும் ஒரு அங்கமாயிட்ட. இதுக்கப்புறம் ஃபயர் கிச்சனை சேர்ந்த ஒன்ன எவனும் வம்புக்கு இழுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோடைய உடம்புல இருந்து புகைய வருது. ஐயோ என்னுடைய உடம்பு என்ன சடனா இவ்வளோ சூடாயிடுச்சு அப்படின்னு தண்ணிக்குள்ளார தலையை விட்டுட்டு, ஒருவேளை நான் ஓவரா சாப்பிட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சோ. நீ பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இந்த ஸ்பிரிச்சுவல் ரைஸை உங்கூடயே வச்சுக்கோ. அப்புறமா வேணுன்றப்ப சாப்பிட்றா. என்ன இதுக்கு முன்னாடி இருந்ததை விட என்னால கொஞ்சம் ஈஸியாவே கல்டிவேஷன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கியூஐயே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் என்னுடைய கல்டிவேஷனை கம்ப்ளீட் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு நம்ம இரவு பகல் பாராம கல்டிவேஷன் பல நாட்களுக்கு பண்ணிட்டு இருக்க ஒரு வழியா அதுல வெற்றி அடைஞ்சிடறான். இப்ப என்னுடைய உடம்புல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு. டே பாய் எக்ஸோசாயன் நீ ஒரு இம்மார்டல் ஆக போறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தலைவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. சீனியர் பிரதர் இந்த ஸ்பிரிச்சுவல் ரைஸ் ரொம்ப ரேரான ட்ரெஷர்னு சொல்லி இருந்தாரு. ஆனா இதை நான் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து அந்த வானல்ல போட்டு அதை பத்த வச்சு சமைக்க ஆரம்பிச்சாராம். அதுல என்னவோ ஃபார்மேஷன் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. என்னடா நீ ரொம்ப பயங்கர பசியா இருக்கிற போல இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்து பல நாட்கள் ஆகுது. இருந்தாலும் கல்டிவேஷனோட ஃபர்ஸ்ட் கியூஐ லெவல்ல நீ இவ்வளவு சீக்கிரம் அடைவன் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். நீங்க கொடுத்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு அப்புறம் ஷைனிங் கிரெயின் ரைஸும் தான் காரணம். என்ன ஷைனிங் டே எதுக்காக நீங்க எல்லாம் இப்ப சிரிக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு ப்ரீஷியஸ் ஆனது தான். ஆனா அந்த அளவுக்கு ரேரானது ஒண்ணும் கிடையாது. அந்த ஸ்பிரிச்சுவல் ரைஸ் தான் காரணம் நீ ஒன்னும் நினைச்சிட்டு இருக்காதுரா. ஆனா நான் அதை நல்லாவே பார்த்தனே. 9th பேட்டி நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்னால கல்டிவேஷன் பண்ண முடியும். ஆனா அது எல்லாம் அந்த அளவுக்கு ப்ரீஷியஸ் ஆனது ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணாதான் சாதிக்க முடியும். என்ன ரிஃபைன் அப்படின்னா என்ன? மொத்தம் 3 விதமான ரிஃபைன்மெண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரிஃபைனிங் ஆஃப் எலக்சிரியஸ். நம்மளுடைய மவுண்டன்ல இருக்கிறவங்களுக்கு செடிகளை பத்தின நாலேஜ் இருக்கும். அது மூலமா எலக்சிரியஸா ரிஃபைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது ரிஃபைனிங் வெப்பனுங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுக்காக ரிஃபைன் பண்ணுவாங்க. மூணாவது ஸ்பிரிச்சுவல் ரிஃபைனிங். இதை ஒரு தடவை ரிஃபைன் பண்றப்பவும் பெரிய சக்தியே உருவாகும். அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில நம்மளுக்கு 2 மடங்கு ரிஃபைன் பண்ற அளவுக்கு சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சிக்ட்டுக்கு ஸ்வாட் ரேஷன் ஒன்னு இருக்கு. அதை கிட்டத்தட்ட 10 தடவை ரிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குமோ? ஒருவேளை இது எல்லாம் அந்த ஆமோவோடு மாதிரி இருக்கக்கூடிய வானாலையினால ஏற்பட்டதோ? சரி இந்த ஸ்பிரிச்சுவல் ரிஃபைனிங் மெத்தடை நான் மத்தவங்க கிட்ட சொல்லாம இதை அப்படியே சீக்கிரட்டா வச்சுக்க போறேன். எவ்வளவு நாளா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த வீட்டை விட்டு கூட வெளியில வர மாட்டான். அவனே வெயிட் பண்றவனுக்கு இருக்கு. இப்படியே மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் பண்ண முடியாது. அதனால நான் செகண்ட் லெவல் கியூஐ கல்டிவேஷனை கத்துக்க போறேன். நம்ம ஜூனியர் பிரதர் டெய்லி கல்டிவேஷன் பண்றன்ற பேர்ல கத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆகாம இருந்தா நல்லது தானே சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்ப நம்ம ஹீரோ கத்துற சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாரான். நான் இந்த உட்டன்ஸோட 2 தடவை ரிஃபைன் பண்ணிட்டேன். அதனால அந்த எக்ஸ்ட்ரா பவர் நினைச்சு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோடைய உடம்புல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதுக்குள்ள அப்சர்வ்
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. இது என்னுடைய உடம்புல இருந்து என்னத்தையும் எடுத்துச்சு, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோவுடைய முடி வெள்ளை கலர்ல மாறிடுது. கைய வச்சா கையிலே வந்துருது. இல்ல இது என்னுடைய லைஃப் ஸ்பேனை யூஸ் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிச்சா? இல்லன்னு நம்ம ஹீரோவோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்துட்டு, என்ன என்னுடைய வாழ்க்கை நிம்மதியா இருந்துச்சு, ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போயிடுது. என்னை விட்டு வெளியில வான்னு சொல்ல வெளியில வந்துருது. என்ன என்னுடைய லைஃப் ஸ்பேனை எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்சதா? 95 என்ன ஆச்சு? வீட்டை விட்டு வெளியில வா, அந்த எக்ஷப்பாவை நினைச்சு நீ பயப்படாத, அவனை நாங்க பாத்துக்கிறோம்டா. அவன் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனாலதான் இப்ப எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. யக்ஷுப்பா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. அடே யக்ஷுப்பா எங்கடா இருக்க? ஒழுங்கா வெளியில வந்துரும். அவனே இன்னைக்கு இருக்கிற கடுப்புல உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டா. எங்க அவன் எங்க போயிட்டான்? 9th ஜூனியர் என்ன ஆச்சு? யக்ஷுப்பா சில நாட்களாவே இங்க வரதில்ல. எனக்கு தெரிஞ்ச அவன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன நான் பண்ணது எல்லாமே வேஸ்டா? இப்ப என்னுடைய லைஃப் ஸ்பேனும் போயிடுச்சு, அவனும் போயிட்டான், எல்லாமே போயிடுச்சு. என்னது லைஃப் ஸ்பேனா? ஸ்டோன் ஸ்டேபிள்ல ரிவார்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற வேலையை நீ முடிச்சனா கண்டிப்பா உனக்கு லைஃப் ஸ்பேன் கிடைக்கும். நம்மளுடைய ஃபயர் கிச்சன்ல சில சேவிங்ஸ் இருக்கு, அது மூலியமா நீ அதை வாங்கிக்கலாம்டா. அப்படியே அடுத்த நாள் பொழுது விடியும். ஜூனியர் பிரதர் எங்கன்னு கேட்க அவன் சில மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு வர்றதுக்காக போயிருக்கா. எல்டர் பிரதர் ஒரு கெட்ட விஷயம், நம்மளுடைய ஃபயர் கிச்சன்ல இருந்த ஐட்டம் எல்லாம் யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. என்ன அப்படியே நம்ம ஹீரோவோ அந்த இடத்துக்கு வந்துட்டு பொருளுங்களை வாங்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே தம்பி வழிய விட்டு நகரு, உன்னுடைய உடம்புல இருக்கிறத பார்த்தா நீ ஃபயர் கிச்சனை சேர்ந்த மாதிரி தெரியற. டே நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? வழிய விட்டு நகர்ந்து போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியில தள்ளி விட்டுறானுங்க. என்ன சீனியர் பிரதர் கொடுத்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை பயன்படுத்தி என்னால அந்த மெட்டீரியலை வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா உங்க ஃபயர் கிச்சனை சேர்ந்தவங்க எல்லாம் எவ்வளவு போரா இருப்பீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப உன்னுடைய இடத்த எனக்கு விட்டு கொடுத்துறப்பா எக்ஷோச்சன். என்ன நீயா இந்த தடவை உன்னை யாரு ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன்டா. அதான் கூடவே இன்னும் 2 பேர் வர. என்ன 3 பேரா? இவனுங்களை என்னால சமாளிக்க முடியாது, அதனால இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடி போயிடும். ஐயோ என்ன சாவடிக்க வராங்க, என்ன ஹெல்ப் பண்ணுங்க, என்ன சாவடிக்க வராங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோவோ கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்க. அவனும் விட்டு கொடுக்காம பின்னாடி துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். பார்த்தா திடீர்னு எங்க இருந்த ஒரு சோடு வந்து விழ. ஏய் நாங்க சூப்பர்வைசர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவனுங்க, நீங்க பேட்டில் பண்ண போறத சூப்பர்வைஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். என்னடா உனக்கு மட்டும் தான் சீனியர் பிரதருங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்னன்னு சொல்ல. சீக்கிரம் வா, நம்மளுடைய ஜூனியர் பிரதருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, நம்ம அவனை காப்பாத்தி ஆகணும். ஆனா அவன் தான் கல்டிவேஷன் பண்ணி இருக்கான்ல, அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல யாரோ இருக்காங்க. என்ன சூப்பர்வைஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா? சூப்பர்வைஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அந்த பேட்டில் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நீங்க திரும்ப போறது தான் நல்லது. என்னடா என்னைய தடுத்து நிறுத்திட முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? சாங்டாகா நீ என்ன செக்டர் ரூல மீறி என்னைய சேலஞ்ச் பண்ண விரும்புறியா என்ன? நான் ஒருத்தனையே உன்னுடைய கதையை முடிச்சிருவேன்டா. இதுக்கப்புறம் உன்னை எவன் காப்பாத்துறான் நான் பாக்குறேன்டா. சாவறதுக்கு தயாராயிடுன்னு சொல்லிட்டு அவனுடைய சோட அனுப்ப, அப்ப நானும் உன் கூட சண்டை போடுறேன்டான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம 2 பேரும் QA கண்டென்ஷனுடைய 3rd லெவல்ல இருக்கும். நீ என்ன தடுத்து நிறுத்திட முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. சூப்பர்வைஸ் டீமை சேர்ந்த இன்னொருத்த வந்துட்டு இது நல்லதுக்கு இல்ல, சீக்கிரமா வாங்க, இல்லனா அவனை சாவடிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவுடைய பொருள் எல்லாம் செதறி இருக்கு. 9th ஃபேட் இந்த அளவுக்கு நீ கொடூரமா சாவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடான்னு சொல்லிட்டு இருக்க. புதருக்குள்ளார இருந்து ஒரு கை வெளியில வருது. சாங்டாகா இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ போட்டு அவனை அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயவுள்ள சக்காயிரம். அடே ஒன்னால தான்டா என்னுடைய லைஃப் ஸ்பேனையே நான் இழந்தேன், அதனால உன்னை சும்மா விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு தரையில குத்திடுறான். இனி நான் உன்னை உயிரோட பார்க்க விடுறேன், ஆனா என்னுடைய லைஃப் ஸ்பேனை திரும்ப என்னால எடுக்க முடியலன்னா தேடி வந்து அவனே உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டா. சீனியர் பிரதர் என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக ஃபைனலா நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க, இல்லனா இவன் என்ன அடிச்சே சாவடிச்சிட்டு இருப்பான். ஆமாண்டா. என்ன இவன் உங்களுடைய புது டிசபிள், ஆனா என்னால இதை நம்ப கூட முடியல. சீனியர் பிரதர் நம்மள இவன் முட்டாளாகிட்டான். இவன் QI கண்டென்ஷனுடைய 3rd லெவல்ல இருக்கான். என்ன 3rd லெவலா? என்ன QI கண்டென்ஷனுடைய 3rd லெவலா? QI கண்டென்ஷனுடைய 3rd லெவலா? பரவாயில்ல, நம்மளுடைய ஃபயர் கிச்சனுக்கு நீ பெருமை சேர்த்துட்டடான்னு அவனுங்க பாராட்டிக்கிட்டு இருக்க. அடே பாயக்ஷன் உன்னை விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு நீ போன காரியம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எல்லா பீக்கில இருக்கக்கூடிய அவுட்டர் டிசேபிளுங்க எல்லாரும் கவனமா கேளுங்க. இப்ப அட்வான்ஸ்மெண்ட் ட்ரையல் ஆரம்பிக்க போது
இதுல எல்லாருமே கலந்துக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதுல ஜெயிக்கக்கூடிய டாப் 3 டிசேபிளுங்களால டிசேபிள் ஆக முடியும். ஜூனியர் பிரதர், இதை கேட்டு நீ ஒன்னும் ஆர்வமாகாத. ஃபயர் கிச்சனை சேர்ந்த நாம இது வரைக்கும் அதில் கலந்துகிட்டதே கிடையாது. சீனியர் பிரதர், இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு. ஃபயர் கிச்சனை சேர்ந்த நாம கண்டிப்பா அந்த ட்ரையல்ல கலந்துக்க போறோம். இதோட இந்த எபிசோட் முடித்து ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்பெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.